வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த மாதத்தில் பார்த்தா நிறைய கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதாவது 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதற்கப்புறம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ளே போகிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மாத பிறப்பு, அதாவது சூரியன் துலா ராசிக்குள் போகிறார். அதுக்கு பிறகு மீண்டும் முக்கியமான ஒரு விஷயம், 19ஆம் தேதி அதிசாரம்னு சொல்லுவோம். குரு வழக்கமாக ஒரு மாதம் இருக்கிற குரு 19ஆம் தேதி அன்று கடகராசிக்குள்ளே வராரு. இவர் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கார். இப்போது 19ஆம் தேதியிலேருந்து இவர் கடகராசிக்குள் வருகிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு பிறகு மீண்டும் 25ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் துலாத்தில் இருக்கிறார். அதிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறிவிடுகிறார். அப்போ இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதெல்லாம் முக்கியமான மாற்றங்கள். இதை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 2 பகுதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரை என்ன பலன், 15 தொடங்கி 31ஆம் தேதி அக்டோபர் வரை என்ன பலன் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னால் தீபாவளி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி. அது எப்போவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம்னா, வட இந்தியர்களை பொறுத்தவரையில் அது ஒரு புத்தாண்டு தொடக்கத்தை போல வரும். நிறைய பேர் புது கணக்கு தொடங்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்க. அதனால் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றது சொல்லி இந்த இதை தொடங்குறேன். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி திருப்திகரமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எதெல்லாம் ரொட்டீன்ஸாக பண்ணுறேனோ அதெல்லாம் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது. சுப நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, எந்த தடைகளும் இல்லை. ஒரு மனசில் புதிய எண்ணங்களும் ஒரு தனித்தன்மை, உங்கள் தனித்தன்மையை உயர்த்தி காட்டக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது உங்கள் ராசிக்குள்ளே நுழையக்கூடிய புதன் 3ஆம் தேதி தொடங்கி உங்கள் ராசியில் புதன் இருக்கார். புதனுக்கு ராசியில், அதாவது உங்கள் ராசியில் புதன் வந்தால் அவருக்கு அங்கே ஸ்தான பலம். அப்போ மிக சிறப்பான ஒரு விஷயங்கள், சந்தோஷங்கள். 9ல் குரு, 6ல் சனி, எதெல்லாம் எந்த கிரகங்களுக்கு எதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இருக்குது. நினைத்ததை நினைத்தபடி நடத்துவதால் மனதுக்கு சந்தோஷம். நல்ல ரிசல்ட்ஸ் ஓரியன்ட் பீரியட். ரிசல்ட்ஸ் ஓரியன்ட்ன்றதை விட ரிசல்ட்ஸ் ஆர் கிராண்டட். நமக்கு மேலே இருப்போம், அதை கிராண்ட் பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு காலம். 15ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசியில் உள்ளவரார். ஆனால் உங்கள் ராசியான துலாம் அவருக்கு நீச்ச ராசி, ஆனால் உள்ளவரார். அதே நேரத்தில் சுக்கிரன் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்குள்ளே வரார். அது அவருக்கு நீச்ச ராசி. அப்போ 11ஆம் வீட்டுக்கு அதிபதி நீச்சம், உங்கள் ராசி அதிபதி 12இல் நீச்சம். இது நன்மையா தீமையானா கொஞ்சம் சர்க்கிள் தான். 11ல் இருக்கிற சுக்கிரன் எப்படி, 12ல் இருக்கிற சுக்கிரன் எப்படி, கொஞ்சம் சர்க்கிள் தான். ஆனால் 12ல் சுக்கிரனுக்கு சில நேரங்களில் எக்ஸம்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சுகத்தை தருபவர் அவர். சுக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய காலம். சில செலவுகள் ஏற்படும், ஆனால் அந்த செலவுகள் மனசுக்கு சந்தோஷத்தை தரும். சில பேர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்கக்கூடிய காலம். ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய பீரியட் 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன். படுத்தேன் தூங்கிட்டேன், மலர் மஞ்சம் அப்படிம்பாங்க, அது மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் 12ல் இருந்தாலும் சிறப்பு தான்.
ஆனால் கொஞ்சம் உடம்பு வீக் ஆகும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகும் உடம்பு. அப்போ உடல் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும். ஆனால் நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் ராசியிலேருந்து அவர் 25ஆம் தேதி 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அது இன்னும் சிறப்பு. அப்போது ஃபினான்ஸ் ஃப்ளோங்கிறது தடைப்பட்ட மாதிரி தெரியல. அது கன்சிஸ்டண்ட்டாக ஓடிட்டே தான் இருக்குது. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து பாதிக்கலாம். ஏன்னா சூரியன் நீச்ச ராசிக்கு வருவதால். அப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு இவளுடைய ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் எதையுமே சமாளிக்கக்கூடிய வகையில் 6ஆம் இடத்தில் சனி, அந்த சனியை குரு பார்த்தார். குருவை பொறுத்தவரையில் 9ல் இருந்து 10ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார் 19ஆம் தேதி. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ 10ஆம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய குருவால் நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தா 9ல் குரு அதிர்ஷ்டம், 10ல் குரு சாதாரணமாக ஒரு ரொட்டீன் அஃபேர்ஸாக போயிட்டுருக்கோம். ஆனால் செய்கிற வேலையில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். ஆனால் அது உச்சராசி. உச்சராசியில் ஒரு சுபர் நன்மையை தருவாரா தீமையை தருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக நன்மையை தான் தருவார். ஏன்னா அவர் ஏற்கனவே நன்மையை செய்யக்கூடியவர் தானே. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் எதை பார்த்தார்? உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கிறார், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் ஏற்கனவே 12ல் சுக்கிரன், 4 வந்து குரு பார்த்தார். அப்போது என்ன இதில் ஒரு குறிப்பை நீங்கள் அறிஞ்சிக்கலாம்னா, நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னா உடம்புல உபாதை வலி எல்லாம் இருந்தால் எப்படி நல்லா இருப்பீங்க? அப்போ அதெல்லாம் இல்லை. பல விதங்களில் முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சர்ப்ரைசிங் டேர்னிங் பாயிண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். எல்லா விஷயத்துலேயும் ஏதோ கொஞ்சம் கஷ்டங்கள், இங்கே கஷ்டம் அங்கே கஷ்டம் சொன்னதெல்லாம் நிவாரணம் அடைவேன். நல்ல காலம், சந்தோஷத்தை தரக்கூடிய சிறப்பான ஒரு 2ஆம் பகுதியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, அது இன்னும் மேலும் சிறப்பு தான் கூடும் அப்படின்றத காமிக்கிறது இந்த 2ஆம் பகுதி. தைரியமாக செயல்படலாம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.